வேளாங்கண்ணியில் உள்ள செபாஸ்டியன் நகரில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் வீடுகளுக்குள்ளும் புகுந்தது. இது குறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். வேளாங்கண்ணி செபஸ்டியார் நகரில் தேங்கிய மழைநீரை பாத்திரங்கள் கொண்டு பொதுமக்கள் அகற்றி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேரூராட்சிக்கு உட்பட்ட செபஸ்டியார் நகரில் சுமார் 350 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். செபஸ்டியார் நகரிலிருந்து வேளாங்கண்ணி பேருந்து நிலையம் வரை பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான மழைநீர் வடிகால் வாய்க்கால் பல ஆண்டுகளாக முற்றிலும் தூர்வாரப்படாமல் அதன் அகலம் குறைந்து உள்ளதால் ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்களில் மழைநீர் வடிகால் வாய்க்காலில் வடியாமல் அங்குள்ள வீடுகளுக்குள் புகுந்து வருகிறது. மேலும் மழை நீருடன் சாக்கடை நீரும் கலந்து வருவதால் விஷப்பூச்சிகள் வீட்டுக்குள் புகுவதால் இரவு நேரங்களில் அப்பகுதி மக்கள் தூக்கமின்றி வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் வீட்டின் உள்ளே புகுந்த மழை நீரை தற்பொழுது பாத்திரங்கள் கொண்டு அகற்றி வருகின்றனர். மழை நீரை தேங்கியுள்ளதால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் மழைக்காலங்களின் போது மழை நீரை பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் வெளியேற்ற மோட்டார் பம்பு வைத்து இறைத்து வருவதாகவும் நிரந்தரமாக பொதுப்பணித்துறை வடிகால் வாய்க்காலை பொதுப்பணித்துறையை சீரமைக்க வேண்டும் எனவும் இது குறித்து பொதுப்பணித்துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என செபஸ்டியார் நகர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நிரந்தரமாக தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என செபஸ்டியார் நகர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி.